வெல்கம் டு லிட்ரேச்சர் ஜாண்டாஸ். ஜார்ஜ் ஆர்வெல் எழுதிய அ நைஸ் கப் ஆஃப் டீ ப்ரோஸுடைய ஈஸி சம்மரியை இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஜார்ஜ் ஆர்வெல் எழுதிய இந்த ப்ரோஸோட டைட்டில் அ நைஸ் கப் ஆஃப் டீ. இந்த ப்ரோஸில் டீயினுடைய நன்மைகள், டீயோட குவாலிட்டி, அந்த டீ பயன்படுத்தப்படுகின்ற கப்பு எப்படியெல்லாம் இருக்கணும், என்ன மாதிரியான வகைகளில் டீ தயாரிக்கப்படுகிறது, அது எப்படிப்பட்ட பாத்திரங்களை டீயை தயாரிக்கணும், அப்படி பண்ணும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டியான டீ கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ப்ரோஸை எழுதியிருக்காரு ஜார்ஜ் ஆர்வெல். இந்த வீடியோ நம்ம எப்படி இந்த ப்ரோஸை நம்ம ஸ்டடி பண்ணுறோம், இன்ட்ரடக்ஷன், த ரெசிபி, ஆத்தர்ஸ் ரெசிபி, தி 11 கோல்டன் ரூல்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அட்வைஸ் அண்ட் கன்க்ளூஷனாக இந்த வீடியோவை நம்ம ஸ்டடி பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம். ஜார்ஜ் ஆர்வெல் வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட், நாவலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். இவர் நாவலிஸ்ட் மட்டும் கிடையாது, எஸ்ஏயிஸ்டாக இருக்கார். அப்புறம் நிறைய ஒர்க்ஸ் எல்லாமே கிரிட்டிக் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் ரைட்டர் தான். இந்த எஸ்ஏல ஆர்வெல் என்ன கொடுக்குறாருன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் காஃபி. ஒரு டீயை எப்படி தயாரிக்கணும், எப்படி நல்லா அந்த டீயை குடிக்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது சில விதிமுறைகளை தான் இந்த ப்ரோஸ் நமக்கு கொடுக்குறாரு ஜார்ஜ் ஆர்வெல். த ரெசிபி. இந்த ரெசிபியை பற்றி, ரெசிபினா என்னன்னா ப்ரிப்பரேஷன், வழிமுறைகள். ஒரு பொருளை நம்ம தயாரிக்க என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு, இதில் டீயை தயாரிக்கும் போது என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு. முக்கியமாக டீயை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ இஸ் நாட் மென்ஷன்ட் இன் எனி ஆஃப் த குக்கரி புக். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டீயை தயாரிக்கிறதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். யார் வேணாலும் டீயை செய்யலாம். பால் ஊற்றி, டீ பவுடர் போட்டு, சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சாங்கன்னா டீ ரெடி ஆயிரும். அதனால் டீயை பற்றி யாருமே சமையல் புக்கில் மென்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறார். டீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேட்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் இன் பிரிட்டன், ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட், அண்ட் இட்ஸ் மேனர் ஆஃப் மேக்கிங் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் கான்ட்ரவர்சி. இந்த மாதிரி பல நாடுகளில் டீ தயாரிக்கப்படுது. எல்லா மக்களுமே பழங்காலத்திலிருந்து டீயை அருந்தி கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஆத்தர்ஸ் ரெசிபி. ஆனால் இந்த ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெலை பொறுத்த வரைக்கும் இவர் சில குறிப்பிட்ட வழிமுறைகள் சொல்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆத்தர் மேக்ஸ் இஸ் ஓன் கைட்லைன்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் டீ. ஹி டிராஃப்டட் 11 பாயிண்ட்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் டீ. ஒரு 11 வழிமுறைகளை நமக்கு கொடுக்குறார். இந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஒரு சுவையான டீ நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். தி 11 கோல்டன் ரூல்ஸ். அந்த 11 கோல்டன் ரூல்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல், ஒன் ஷுட் யூஸ் இண்டியன் டீ ஆர் சிலோனிஸ் டீ. China tea is not preferable because it doesn't give much stimulation. One doesn't feel wiser, braver or more optimistic after having it. So Indian tea is a nice cup of tea அப்படின்னு ஜார்ஜ் ஆர்வெல் இந்தியன் டீயை ரொம்ப பெருமைப்படுத்துகிறாரு இந்த லெசன் மூலமாக. ஜார்ஜ் ஆர்வெல் இங்கிலாந்துக்காரராக இருந்தாலும் இந்தியன் டீயை ரொம்ப பெருமைப்படுத்துகிறார். இந்தியன் டீயை தான் குடிக்கணும், இல்லைனா சிலோன், அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய டீ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவருக்கு சைனா டீனா பிடிக்காது. ஏன்னா சைனா டீயை குடிக்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்காது, அதை குடிக்கும்போது நமக்கு எந்த ஒரு புத்துணர்ச்சியுமே இருக்காதுன்னு சொல்கிறார். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் அண்ட் இன் டீ பாட். டீ பாட்டில் டீயை போடும்போது டீ ரொம்ப குறைவாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணவே கூடாது. குறைவான அளவில் தான் டீயை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு டீ பாட் எடுக்கணும், வேறு எந்த பாத்திரத்துலையுமே டீ ரெடி பண்ணக்கூடாது. டீ பாட் ஷுட் பி மேட் ஆஃப் சைனா ஆர் எர்தன்வேர். சைனாவேர்லையும் இல்லைனா எர்தன்வேர் மட்பாண்ட்லையும் சைனாவிலேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை தான் டீ ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. சில்வரா பிரிட்டானியா வேர் டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ அண்ட் பவுடர் டீ பாட்ஸ் வில் மேக் அ பெட்டர் ஒன். பிரிட்டன்லேருந்து வரக்கூடிய சில்வர் வேர்லாம் அது அந்தளவுக்கு டீ சுவையாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பவுடர் டீ பாட்ஸ் வில் மேக் அ பெட்டர் ஒன். ஆனால் பவுடர் டீ பாட்ஸ் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறார். தேர்ட் ரூல், த பாட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். நம்ம டீயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டீ பாத்திரத்தை கொஞ்சம் சூடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த பாத்திரம். திஸ் கேன் பி டன் பை பிளேசிங் த பாட் ஆன் த ஹாப் தேன் த யூஷுவல் மெத்தட் ஆஃப் ஸ்வெல்லிங் இட் அவுட் வித் ஹாட் வாட்டர். இதில் என்ன சொல்கிறாருன்னா, டீயை அதாவது அந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டாக நம்ம அந்த அடுப்பில் வைக்கணும், தீயை பொருத்தி அடுப்பில் கொஞ்சம் வைக்கணும். உடனே நீரை ஊற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக நீரை தான் உடனே ஊற்றிடுவாங்க. ஆனால்
டீயோட பாத்திரம் கொஞ்சம் சூடாக இருக்கணும், அதற்கப்புறம் தான் நீரை ஊற்றணும்னு சொல்கிறார். ஃபோர்த் ரூல் என்னென்னா, த டீ ஷுட் பி ஸ்ட்ராங். டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், குடிக்கும்போது நல்லா அந்த புத்துணர்ச்சி உடனே கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. ஹி ஃபீல்ஸ் தட் ஒன் ஸ்ட்ராங் இஸ் பெட்டர் தேன் 20 வீக் ஒன்ஸ். பல பலவீனர்கள், ஒரு 20 பலவீனர்களுக்கு வந்து அந்த புத்துணர்ச்சியை கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. All true tea lovers will not only love to take their tea strong, but like it a little stronger with each year that passes. ஒவ்வொரு வருஷமும் டீ வந்து குடிக்க குடிக்க நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும். எப்போதுமே போல் ரொம்ப சோர்வாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம டீயை குடிக்க குடிக்க நம்ம வந்து கொஞ்சம் ஆற்றலோட காணப்படணும்னு சொல்கிறாங்க. அவங்க தான் யாருன்னா டீ லவர்ஸ். ஸோ டீ லவர்ஸ்க்கு வந்து எப்போவுமே அவங்க கொஞ்சம் ஆற்றல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. த டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரைட் இன் டு த பாட். அந்த பாத்திரத்துக்குள்ளே டீயை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போடணும், ஓரமாகவும் எங்கேயும் போடக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக நடுவில் அந்த டீ பவுடரை போடணும். நோ ஸ்ட்ரெயினர்ஸ், மஸ்லின் பேக்ஸ் ஆர் அதர் டிவைசஸ் டு இம்ப்ரிசன் த டீ. அதில் எந்த ஸ்ட்ரெயினரும் போடக்கூடாது, மஸ்லின் பேக்ஸ் துணியை யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் துணிக்குள்ளே டீ பவுடர் போட்டு தான் டீ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அது போடக்கூடாது. ஸ்ட்ரெயினர் வைக்கக்கூடாது, உள்ள ஃபில்டர் வைக்கக்கூடாது. ஃபில்டருக்குள்ளே டீ தூளை போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக டீ அந்த பாத்திரத்துக்குள்ளே தான் போடணும். அப்படி தான் இந்தியன் டீ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன் சம் கண்ட்ரீஸ் பீப்புள் யூஸ் டேங்க்லிங் பாஸ்கெட்ஸ் டு கேட்ச் த ஸ்ட்ரே லீவ்ஸ். சில கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்கெட் அப்படி தொங்க போட்டுருவாங்க. அந்த ஒரு சின்ன கூடை இருக்கும், அதுக்குள்ளே டீ தூளை போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த கொதி நீரில் தொங்கிக்கிட்டே இருக்கும். கொதி நீர் வந்து அந்த டீயை வந்து கரைச்சி கொண்டு டீயை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். சில கண்ட்ரியில் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இஃப் த டீ இஸ் இம்ப்ரிசன்ட் இன் த பாட் இட் நெவர் இன்ஃப்யூசஸ் ப்ராப்பர்லி. இப்படி டீயை வந்து இப்படி போடும்போது, நம்ம டீயை ஸ்ட்ரைட்டாக பவுடரை உள்ளே போடும்போது அது ஆற்றல் வந்து இழக்காது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ரூல் என்ன அப்படின்னா, த டீ பாட் ஷுட் பி டேக்கன் டு த கெட்டில் அண்ட் நாட் தி அதர் வே அவுட். டீயை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டா டீக்கு இருக்கக்கூடிய கெட்டில் இருக்கும், அதை டீ கெட்டில், அதற்குள்ளே தான் அந்த டீயை ஊற்றணும்னு சொல்கிறாங்க. வேறு எந்த பாத்திரமும் யூஸ் பண்ணக்கூடாது. த வாட்டர் ஷுட் பி ஆக்சுவலி பாயிலிங் அட் த மொமெண்ட் ஆஃப் இம்பேக்ட். நல்லா கொதிக்கணும் அந்த வாட்டர், டீயும் சேர்ந்துக்கூடிய வாட்டர் நல்லா கொதிப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஒன் ஷுட் கீப் இட் ஆன் த ஃப்ளேம் வைல் ஒன் போர்ஸ். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். டீ கொதிக்க தான் அந்த டீ கொதிக்கும் போதே அதிலிருந்து அப்படியே டீயை எடுத்து ஒரு டம்ளரில் நம்ம ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீ எடுக்கும்போது நம்ம டீயை ஆஃப் பண்ணக்கூடாது, கொதி வந்து நிப்பாட்டக்கூடாது. கொதிக்க அந்த டீயை டம்ளரில் ஊற்றி குடிக்கணும், அப்போனா தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. செவன்த் ரூல், ஆஃப்டர் மேக்கிங் த டீ ஒன் ஷுட் ஸ்டோர் இட் ஆர் பெட்டர் கிவ் த பாட் அ குட் ஷேக். ஒன்ஸ் நீங்கள் டீயை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதை நல்லா கலக்கணும், உள்ளே நல்லா கரண்டியை விட்டு அந்த டீயை நல்லா கிண்டணும். ஆர் பெட்டர் கிவ் த பாட் அ குட் ஷேக். இல்லைனா அந்த பாத்திரத்தை கொஞ்சம் குலுக்கணும், அப்போனா தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அலோவிங் த லீவ்ஸ் டு செட்டில். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பாத்திரம் கொஞ்சம் செட் ஆகணும், அப்படியே விட்டுணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. எய்த் ரூல் என்னென்னா, ஒன் ஷுட் ட்ரிங்க் அவுட் ஆஃப் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் கப். எப்போ சாப்பிடணும் அப்படின்னா, எப்போ அந்த டீயை குடிக்கணும் அப்படின்னா, நல்ல காலை சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கப் ஆஃப் டீயை நம்ம அருந்தணும். சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆஃப் கப். நம்ம டீ கடையில் குடிப்போம். எல்லா டீ கடையிலையுமே சிலிண்ட்ரிக்கல் கப்பு தான் இருக்கும், டீ டம்ளர். அந்த கப்பில் தான் டீ குடிக்கணும்னு சொல்கிறார். நாட் த ஃப்ளாட் ஷாலோ டைப். வேறு எந்த ஒரு பாத்திரமும் டம்ளர், வீட்டு டம்ளரு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. The breakfast cup holds more but always off cold before we have it. இப்போ நம்ம அந்த அந்த கப்பில் நம்ம என்ன பண்ணோம், டீயை நம்ம அருந்தும்போது பாதி வந்து கோல்டாக இருக்கணும், எப்போதுமே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும், அப்போனா தான் நம்ம அதை அருந்த முடியும். தென் நைன்த் ரூல், ஒன் ஷுட் போர் ஒன்லி த மில்க் வித்தவுட் த க்ரீம். நம்ம அந்த டீயில் வந்து பால் ஊற்றும்போது க்ரீம் மில்க் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பசும் பால் மாதிரி ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. மில்க் தட் இஸ் டூ க்ரீமி ஆல்வேஸ் கிவ்ஸ் டீ அ ஸ்டிக்கி டேஸ்ட். ஸோ இதில் என்ன புரியுதுன்னா, நம்ம டீ குடிக்கும்போது பால் வந்து டேஸ்ட் காணப்படக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கணும். டீ குடிக்கும்போது அந்த பாலுடைய அந்த க்ரீமி இருக்கவே கூடாது, இல்லைனா அந்த டீயோட டேஸ்ட் போயிடும். 10th ரூல், ஃபர்ஸ்ட் த டீ ஷுட் பி poured into the cup ஃபர்ஸ்ட். இப்போ டீயை வந்து என்ன பண்ணால் நம்ம அந்த கப்பில், அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கப்பில் ஊற்றுறோம். திஸ் இஸ் த மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல்.
சில பேர் வந்து இதை பிரச்சனைப்படுத்துகிறாங்க. சில பேர் வந்து 2 கப்பில் ஆற்றுறாங்க, 2 கப்பில் ஆற்றி தான் ஊற்றுறாங்க. சில பேர் ஆற்றாமே குடிக்கிறாங்க. சில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறார். பை புட்டிங் த டீ இன் த ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஸ்டோரிங் இட் ஆஸ் இட் போர்ஸ் ஒன் கேன் ரெகுலேட் த அமௌண்ட் ஆஃப் மில்க் அக்கார்டிங் டு ஈச் ஒன்ஸ் டேஸ்ட். ஏன் வந்து இப்படி நம்ம ஒரு கப்பில் டீயை ஸ்ட்ரைட்டாக ஊற்றுறோம் அப்படின்னா, அதற்கு ஏற்ற அளவு நம்ம பாலை ஊற்றணும். ஃபஸ்ட்டு டீயை ஊற்றணும், அதை டிகாக்ஷனை ஊற்றணும், அதுக்கப்புறம் தான் பாலை ஊற்றணும்னு சொல்கிறாங்க. 11th ரூல், லாஸ்ட்லி ஒன்ஸ் டு ட்ரிங்க் டீ வித்தவுட் சுகர். இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, டீயை நம்ம குடிக்கும்போது அதில் சுகர் போடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ரஷ்யன் ஸ்டைல். ஏன்னா ரஷ்யாவில் வந்து டீயில் வந்து சுகர் போட மாட்டாங்க. இஃப் யூ ஆட் சுகர் டு டீ வி டிஸ்ட்ராய் த ஃப்ளேவர் ஆஃப் த டீ. நம்ம கவனிச்சுக்கணும் என்ன அப்படின்னா, டீயில் சுகரை ஆட் பண்ணிட்டோம்னா டீயோட டேஸ்ட்டே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ஸ்வீட்டன் இட் வி ஆர் merely டேஸ்டிங் த சுகர் விச் இஸ் dissolved இன் plain ஹாட் வாட்டர். ஒன்ஸ் நீங்கள் டீக்குள்ளே சுகரை போட்டிங்கன்னா யூ ஆர் நாட் ட்ரிங்கிங் டீ பட் யூ ஆர் டேஸ்டிங் த ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சுகரை மட்டும் தான் டேஸ்ட் பண்ணுறீங்க, டீயை டேஸ்ட் பண்ணலை. சும்மா ஒரு சுடுதண்ணியில் சுகரை போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் டீ காணப்படும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த எஸ்ஸேல. ஆத்தர்ஸ் அட்வைஸ், கடைசி அட்வைஸ் என்ன சொல்கிறாருன்னா, த ஆத்தர் சஜஸ்ட் தட் தோஸ் ஹூ ஆட் சுகர் டு தயர் டீ ஸோ ட்ரை ட்ரிங்கிங் இட் வித்தவுட் சுகர் ஃபார் 14 days. யாரெல்லாம் வந்து டீயில் வந்து சுகர் போட்டு தான் குடிப்பேன்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு 14 நாள் சுகர் இல்லாமல் சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆஃப்டர் தட் தே லைக்லி நெவர் வாண்ட் டு ஸ்வீட்டன் இட். 14 நீங்கள் அதை 14 நாள் கடந்துருச்சுன்னா இனிமேல் நீங்கள் டீயில் சுகர் போடவே மாட்டீங்கன்னு சொல்கிறார். Conclusion, we shouldn't just focus on 11 points. We also properly warm the pot, use the right amount of water and choose a good quality of teapot. டீபாட் நல்லா இருக்கணும், நல்லா தரமானதாக இருக்கணும், சரியான அளவு நீர் ஊற்றணும், அந்த பாத்திரத்தை வந்து சுடுபடுத்தணும், அதுக்கப்புறம் தான் தண்ணீர் ஊற்றி டீ தூள் போடணும் அப்படின்னு சொல்லி இப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த எஸ்ஸே எழுதி முடிச்சுக்கிறாரு ஜார்ஜ் ஆர்வெல். இந்த எஸ்ஸே உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.